அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி முதல் செவ்வாய். இந்த நாளில் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பணவரவு ஏற்படுவதற்கு நாம் ஏற்றுகின்ற ஒரு தீப வழிபாடு முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதத்துலேயுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரும் நமக்கு. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள். செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாலே நமக்கு மங்களகாரகன், மங்கள வாரம் தான் சொல்லுவோம். ஏன்னா அம்பிகை வழிபடுறதுக்கு மிக மிக உயர்ந்த ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமை. அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நம்முடைய குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் போகணும், குறிப்பாக பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய போகின்ற ஒரு தீப வழிபாட்டு முறை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாதத்தில் எப்பயுமே சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மற்ற விசேஷமான நாட்கள், அம்பாளுடைய நாட்கள் எல்லாம் அதீத சக்திகள் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம பண்ணுகிற சின்ன சின்ன தீப முறைகளாக இருக்கட்டும், ஸ்லோகமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, இது மாதிரிலாம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட கர்மாக்கள் நமக்கு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போயிருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக நிறைய வழிபாடுகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இந்த ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம எளிமையான முறையில் செய்ய போகின்ற தீப வழிபாடு. உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எப்பயுமே செவ்வாய்க்கிழமைங்கிறதுக்கே ஒரு தனி விசேஷம் இருக்குது. நிறைய பேர் இந்த செவ்வாய்க்கிழமையை தனியாக ஒதுக்கிடுறாங்க. அவ்வளோ பண்ணக்கூடாது, சுப காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கடன்கள் அடைக்கிறதுக்கு, நம்முடைய நல்ல மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றி தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் இல்லாமல் அம்பிகை வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள். அதுவும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு தீப வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதை கண்ணு முன்னாடியே தீந்துருங்க. ஏன்னா அதற்கான ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானங்கள் வரதாக இருக்கட்டும், நமக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், அதுவும் பண பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் நமக்கு. இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எப்பயுமே ராகுகால பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு இந்த ராகுகால பூஜையானது 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இருக்குது. இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மன் எல்லா கோவிலும் திறந்துருப்பாங்க. அதுவும் இந்த ஆடி செவ்வாயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். துர்க்கை அம்மன் ஆலயம் போகலாம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி தனியாக துர்க்கை இல்லைம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பாள் கோவிலே இருக்கும் பார்த்திங்களா. சிவன் கோவில் தான் இருக்குது எங்கள் கிட்ட, இல்லை முருகன் கோவில் தான் இருக்குனாலே அம்பாள் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தனியாக ஒரு நமக்கு சுவாமி தனியாக இருக்கும். அப்போ அந்த அம்பாள் கிட்ட கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். இந்த தீபம் எலுமிச்சை தீபம். இதற்கு நம்ம மொத்தம் 9 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக 2ஆக நறுக்குனா அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அந்த மூடி வச்சு அந்த எலுமிச்சம்பழ மூடியில் நம்ம நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றுவோம். அப்போ நீங்கள் மொத்தம் 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகணும். ஒன்று வீட்டில் இருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கோவில் பக்கத்தில் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். 5 எலுமிச்சம்பழத்தில் மொத்தம் 9 பீஸ், 9 பாதி பாதி துண்டுகள். அப்போ ஒரு அரை துண்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அரை துண்டை நீங்கள் அங்கேயே தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த 9, அதாவது மொத்தம் 4.5 எலுமிச்சம்பழத்தில் மொத்தம் 9 துண்டு வரும். 9 பீஸில் 8 ஒரு நல்ல ஒரு பெரிய நம்ம இப்போ தான் தட்டு கிடைக்கிது பார்த்தீங்களா. இப்போ கோவிலுங்கிறதுனால உங்களுக்கு நம்மளுடைய அந்த பனை ஓலை தட்டு, இல்லாட்டி ஒரு பேப்பர் பிளேட் வேண்டாம், பனை தட்டு அது மாதிரிலாம் கிடைக்கும். இந்த பூஜை ஜாமான்லாம் வச்சு வெளியிலே கிடைக்கும். அந்த தட்டில் நீங்கள் 9 எலுமிச்சம்பழ அந்த மூடியை நம்ம வச்சுட்டு, அதாவது 9 எலுமிச்சம்பழம் அரை மூடியை வச்சுட்டு அதில் நம்ம பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு 8 தீக்குக்கும் ஒவ்வொரு விளக்கு, மொத்தம் 8 விளக்கு, 8க்கும் ஒவ்வொரு இது, அதாவது கிழக்கு தென்கிழக்கு, தெற்கு தென்மேற்கு, மேற்கு வடமேற்கு, வடக்கு வடகிழக்கு, இதுதான் 8 திசை. 8 திசைக்குமே நம்ம ஒவ்வொரு தீபம் வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு விளக்கு அந்த ஆகாயத்துக்கு அந்த மேலே பார்த்து எரியிற மாதிரி ஆகாயத்துக்கு ஒரு தீபம். அப்படிங்கிற கணக்குக்கு மொத்தம் 9 தீபமானது நீங்கள் ஏற்றணும். இதில் என்ன நீங்கள் அந்த எண்ணெயில் போட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, போட போகிற விசேஷமான ஒரு பொருள் கிராம்பு. இந்த எலுமிச்சையும் கிராம்பும் சேர்ந்து நம்ம துர்க்கைக்கு நம்ம இது மாதிரி தீபம் ஏற்றுனீங்கன்னா
நிச்சயமாக திடீர் பணவரவு, அந்த அதிர்ஷ்ட யோகம், பணவரத்துக்கான ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பணவரவுக்கான ஒரு தீபம் இது. ஏன்னா கிராம்புங்கிறது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். துர்க்கைக்கு நம்ம இப்படி ஏற்றுறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்க உள்ளது தான் இந்த கிராம்பு எலுமிச்சை தீபம். அதனால் இன்று மாலை நீங்கள் மறக்காமல் அந்த 3 to 4:30 மணிக்கு இந்த தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள். அப்படி இந்த பதிவை நாங்கள் தாமதமாக பார்த்தோம், இதை நாங்கள் செய்ய முடியல, இதுக்கு மாற்று வழி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் மாலையில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் சின்ன ஒரு அகலில் நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரே ஒரு கிராம்பு போட்டு இன்று தீபம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு இதுவும் பணவரவுக்கான தீபம் தான். நிச்சயமாக இந்த தீபங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தோடு சேர்த்து நம்ம அம்மனுக்கு இன்றைக்கி எலுமிச்சம்பழ சாதம் வைக்கிறது, இது மாதிரி நெய்வேத்தியமாக நம்ம மஞ்சள் கலர் மலர்களால் நம்ம சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். குங்கும அர்ச்சனை சுவாமிக்கு இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு வெளியில் இது மாதிரி ஐயர்கிட்ட சொன்னாலே பண்ணி கொடுப்பாங்க, குங்கும அர்ச்சனை பண்ணணுங்கன்னு சொன்னால். அப்படி அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் குங்குமம் கொடுப்பாங்க பார்த்திங்களா நமக்கு, அதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு அங்கே இருக்க சுமங்கலிகள் நிறைய பேர் இதே மாதிரி விளக்கு போட வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள வச்சுக்க சொல்லி பாருங்களேன். அந்த குங்குமம் நம்ம இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த குங்குமம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். செஞ்சு பாருங்கள். இந்த சின்ன தீபபலன்களை செய்யுங்க. நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.